வாவ்! ரசிகர்கள் எல்லாருக்குமே செம சூப்பரான விஷயம். இது இந்த தரப்பு ரசிகர்களுக்கு பிடிக்கும். இந்த தரப்பு ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மேட்டர் கிடையாது. இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2ல அஃபிஷியலாக கௌதம் வாசுதேவன் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. சந்தானம் அவர்கள் ஹீரோவாக நடித்த சில திரைப்படங்கள் தோல்வி திரைப்படமாக அமைந்தாலும் ஏதாவது ஒரு திரைப்படம் பெருசாக ஹிட் அடித்து அவங்களாம் அந்த ஒரு ஹீரோ பொசிஷனில் அப்படியே வைத்திருக்கிறது. அந்த ஒரு வகையில் டிடி ரிட்டர்ன்ஸ் இது மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. இந்த திரைப்படத்தோட பார்ட் 2 வரும் அப்படிங்கிற விஷயத்தை டிடி ரிட்டர்ன்ஸ் எண்டு காலில் போட்டிருந்தாங்க. அதனால் பார்ட் 2க்கான வேலைகளும் போய்கொண்டு இருந்தது. இப்போ பார்ட் 2க்கான வேலைகள் முடிந்து பார்ட் 2 ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது. இந்த திரைப்படத்தில் ஜிவிஎம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் ஏற்கனவே வெளியானது. இப்போ ஜிவிஎம் அவர்கள் இது ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2ல நடிக்கிறேன். அதில் புதிய என்னோட கேரக்டர் ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஆனால் செம்மையான என்ஜாய் பண்ண போகிறேன். அது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். முக்கியமாக சந்தானத்து கூட நடிக்கிறதுலாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தில் ஜிவிஎம் அவர்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு பேயாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியல. இல்லை காவல் அதிகாரியாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிவிஎம் டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேய் திரைப்படத்தில் நடிப்பது, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில்